நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபிங்கர் டிசைன்ஸ். இதில் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாமே பேசிக் எலமெண்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர், பீகாக் டிசைன்ஸ், ஜிமுக்காஸ், எலஃபண்ட் டிசைன்ஸ், ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வந்து பேசிக் டிசைன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாவே எல்லா டிசைன்ஸும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதனால் பேசிக் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பொறுமையாக டிசைன்ஸ் மேக் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து டிசைன்ஸ் வந்து க்ராஸாகவும் வரும், இல்லை ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்ட்ரைட் லைன் போடுற மாதிரியும் வரும். அப்போ ஸ்ட்ரைட் லைன் போடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டு அதில் திக் லைன் பண்ணி ஸ்மால் ஹம்ப்ஸ் லைன் போட்டு அதுக்குள்ளே சர்க்கிள்ஸ் எல்லாம் ஒரே லைனில் ஷேப்பாக டார்க் பண்ணி போடணும். ஓகேங்களா? அப்படின்னா தான் எல்லாமே ஈக்குவலாகவும் போடக்கூடாது, எல்லாமே டார்க்னஸ் வச்சு போடக்கூடாது. ஒன்று டார்க்காக இருக்கணும், ஒன்று லைட், ஒன்று டார்க், அந்த மாதிரி போடும்போது டிசைன்ஸ் பார்க்க ஹைலைட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அதே நம்ம போடுற டிசைன்ஸ்க்கு எல்லாமே ஒரு பேஸ் லைன்ஸ் கொடுத்து போட்டோன்னா டிசைன்ஸ் பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி மேலே வந்து 1 இன்ச் வந்து கேப்ஸ் இருக்கிற மாதிரி மேலே ஃபிங்கர்ஸ் போடும்போது, ஏன்னா அந்த இடத்துல ஃபில்லிங்ஸ், அதாவது டிப் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம், அங்கே ஷேட் நெகட்டிவ் டிசைன்ஸ் போடுற மாதிரியும் இருக்கலாம். அதை வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்டு எப்படி போடணும், டிசைன்ஸாக போடலாமா இல்லை ஃபிங்கர் டிப் பாக்ஸ் வச்சு அந்த இது டிப் யூஸ் பண்ணுற மாதிரி போடுறதா அப்படின்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். இப்போது குட்டி குட்டியாக ஸ்ட்ரைட் லைன் போட்டு செக்குடு டிசைன்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே பேசிக் டிசைன்ஸ் வச்சு போடுறது. இப்போ நம்ம ஃபிங்கர் டிசைன்ஸ் போடும்போது டிப் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும்போது அப்போ டிசைன்ஸ் வந்து இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் போடலாம். ஓகேங்களா? செகண்ட் டிசைன்ஸ் இப்போ அதே மாதிரி ஒரு லைன், திக் லைன், அடுத்தது ஒரு பேஸான லைன். ஓகேங்களா? இப்போ ஷேட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஹம்ஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்து அதுலேயே ஒரு பெரிய ஹம்ப்ஸ் இருக்கிற மாதிரி அது ஷேட் பண்ணிக்கலாம், டார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு லோட்டஸ் டிசைன் போடுறதுக்கு நான் ஒரு ப்ளஸ் மார்க் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? திலகம் ஷேப், அதில் ஹாஃப்லேருந்து ஹாஃப் பென் கொண்டு வந்து ஜாயின் ஆகிற மாதிரி தெரியுதுங்களா? அதே மாதிரி அடுத்த ஹாஃப்லேருந்து கொண்டு வந்து கர்வியாக கொண்டு வந்து சென்டர் இதில் வந்து மார்க் பண்ணிக்கணும். உள்ளே வந்து ஷேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை மேலே மட்டும் அவுட்லைன் டார்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேலே அதே மாதிரி ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே பேஸ் திக் லைன், லைன், ஹம்ப்ஸ், டாட்ஸ் இதை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் டிசைன்ஸ் யூஸ் பண்ணலாம், பீகாக், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் இதாகுதோ யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு ஒரு எலஃபண்ட் போடுறதுக்கு ஒரு 6 மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு 11, அடுத்தது ஒரு 11 மார்க் பண்ணி, இப்போது லாஸ்ட் 11 பாயிண்ட்லேருந்து அந்த 6ஓட எட்ஜில் மெயில் எட்ஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஸ்மால் பேபி எலஃபண்ட்ஸ் கிடச்சிரும். இப்போ மேல் அவுட்லைன் டாட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பேபி எலமெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ ஒரு 6 ஒரு 2 11 போட்டுட்டு மேலேருந்து ஜாயின், கீழே ஒரு கர்வ் கொடுத்து ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அவுட்லைன் டார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா எலஃபண்ட் டிசைன்ஸ்? நம்ம போடுற நெக்ஸ்ட்டு போடுற 2 ஃப்ளார் டிசைன்ஸுமே ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்க. ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அதில் சென்டரில் ஒரு லைன், 4 டைரக்ஷனுக்கும் அந்த மாதிரி சென்டர் பாயிண்டில் உள்ளே இதாகிற மாதிரி 4 லைன்ஸ் கொடுத்து அதை ஒரு ஃப்ளார் டிசைன்ஸ் கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது எல்லாமே ஃபிங்கர் டிசைன்ஸில் கவர் பண்ணி போடலாம். இதே இன்ட்ரிகேட்டாக ரொம்ப இன்ட்ரிகேட்டாக டிசைன்ஸாகவும் ஃபிங்கர்ஸில் போடலாம். அதே மாதிரி லைன்ஸ் பார்டர்ஸ் கொடுத்து சென்டரில் 2 லைன் போட்டு டாட்ஸ் வச்சு அதில் ஒரு லைட்டாக ஒரு லைன். ஓகேங்களா? அதிலிருந்து மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் கொடுத்தா வைன்ஸ் ஃபார்ம் ஆகி இது ஒரு சிம்பிளான டிசைன்ஸாக இருக்கும். ஓகேங்களா?
பேஸாக வந்து பார்டர் திக்லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணிவிட்டு ஹம்ஸ் வச்சு டாட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ஒரு லோட்டஸ் டிசைன்ஸ் பாருங்கள். ஒரு திலகம் ஷேப் போட்டுக்கோங்க, அது சென்டரில் டாட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு டாட் லாங் ப்ரெஸ் வச்சு அந்த ப்ரஷ் கண்ட்ரோல் லாஸ்ட்டு திலகம் ஷேட் போட்ட சென்டர் வரையிலும் லைட் ப்ரெஷரை லைட் லைனாக கொண்டு வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி போத் சைடும் ஈக்குவல் ஸ்பேஸில் கொண்டு வரணும். இந்த சென்டரில் போட்ட டிசைன்ஸ் மாதிரி ஒரு ஃப்ளவர் போடலாம், ஒரு வந்து பேர்ட்ஸ் போடலாம், ஜும்காஸ் போடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃபிங்கர் டிசைன்ஸ். இதுக்கு மேலே நீங்கள் போடுறது வந்து இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரீயாக மிக்ஸாஜ் அண்டு மெஹந்தி கிளாஸ் கற்றுக்கணுன்னா பயோவில் நம்பர் இருக்குது, அதில் டிஎம் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.